சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட யாதவ சங்கம் இணைந்து நடத்தும் முப்பெரும் விழா அழைப்பிதழ். யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பு விழா. டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ் பிறந்தநாள் விழா. ARD அறக்கட்டளை சார்பில் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. வரும் மார்ச் 25 செவ்வாய் 5 மணி அளவில் சென்னை நெற்குன்றம் டோல்கேட் அருகில். விழா தலைமை மற்றும் யாதவ கன்வென்ஷன் சென்டர் திறப்பாளர் டாக்டர் AR தர்மலிங்கம் யாதவ். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைப்பவர் திருமதி டி ராணி சங்குபதி தர்மலிங்கம். மதுரை வெங்கலமூர்த்தி நகர் பகுதியில் திமுக ஆதரவாளர் வெட்டி படுகொலை. பதட்டமான சூழல் காரணமாக ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பு போலீசார் குவிப்பு. IPL கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் துவங்கிய பெங்களூரு அணி முதல் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி RCB. இன்று நடைபெறும் IPL தொடரின் 2வது ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி. பலம் வாய்ந்த ஹைதராபாத்தின் அதிரடியை தாக்குப்பிடிக்குமா ராஜஸ்தான் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை அணிக்கு இடையேயான போட்டி. தங்கள் அணி வெற்றி பெற வேண்டும் என ஆவலுடன் எதிர்பார்க்கும் CSK MI ஃபேன்ஸ். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று கோலாகலமாக துவங்குகிறது CSK-யின் முதல் ஆட்டம். தொடக்க விழாவில் இசை நிகழ்ச்சியை அரங்கேற்றுகிறார் இசையமைப்பாளர் அனிருத். சென்னை மும்பை IPL போட்டியை காண செல்லும் பார்வையாளர்களுக்கு மாநகர பேருந்துகளில் பயணிக்க டிக்கெட் இலவசம். போட்டிக்கான நுழைவு சீட்டை காண்பித்து மெட்ரோவிலும் பயணிக்கவும் ஏற்பாடு. சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் 3 சிறப்பு இரவு நேர மின்சார ரயில் சேவைகள் இயக்கம். IPL கிரிக்கெட் போட்டியை காண சென்ற ரசிகர்கள் வீடு திரும்ப வசதிக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு. IPL போட்டியை காண சென்னை சேப்பாக்கத்தில் மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை போக்குவரத்து மாற்றம். பாஸ் வைத்திருப்பவர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் வாகனங்களை நிறுத்த போக்குவரத்து துறை அறிவுறுத்தல். மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, எதிர்கால நலன்களை உள்ளடக்கியது என்றும் பேச்சு. தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதித்தால் சொந்த நாட்டில் அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும். சாதாரணமாக கடந்து போடக்கூடாது எனவும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாநில அரசுகளுடன் அவசியமான உரையாடலை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். பன்முகத்தன்மையை இந்தியாவின் பலமாக உள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இந்தி பேசும் மாநிலங்களை வைத்து ஆட்சியை பிடிக்க பாஜக திட்டம். தொகுதி மறுசீரமைப்பால் மக்களவையில் பஞ்சாபின் சதவீதம் குறையும் என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் பேட்டி. நியாயமான தொகுதி வரையறையை வலியுறுத்தி அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்தப்படும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்தர் ரெட்டி அறிவிப்பு. மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, தொகுதி மறுவரையறை என திசை திருப்பும் முயற்சி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆதங்கம். தமிழ்நாட்டை எந்த தமிழனும் உருவாக்கவில்லை, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. RSS நிறுவனர் ஹெட்கேவர் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிரா ஆளுநரான CP ராதாகிருஷ்ணன் பேச்சு.
சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் இன்று ஜாக்டோஜியோ அமைப்பினர் உண்ணாவிரதம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை, உஷ்ணம் தணிந்து உலுக்கிய குளிர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை, நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் விமான சேவை பாதிப்பு. பெங்களூரு சென்ற 7 விமானங்கள் கோவைக்கு திருப்பிவிடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே திமுக பொதுக்கூட்டத்தில் திமுகவின் திட்டங்களை பட்டியலிட்டு பேசிய ஆரணி எம்பி மேடை முன் வந்து பாமகவை சேர்ந்த எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு, வாக்குவாதம். நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விவசாயிகள் எடுக்கல. மும்மொழி கொள்கை குறித்த நடைமுறை தெரியாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை உளறுகிறார். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தாக்கு. முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் வழக்கம் போல் தொடரும். மத்திய கண்காணிப்பு குழு தலைவர் அனில் ஜெயின் திட்டவட்டம். கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறையுடன் சென்று மக்களிடம் வரி வசூலில் ஈடுபட்ட விவகாரம், 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்து ஆணையர் உத்தரவு. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள், சூரிய உதயத்தை கண்டுகளித்த மக்கள். ரம்ஜான் பண்டிகைக்கு 7 நாட்களே உள்ள நிலையில் இஸ்லாமியர்கள் புத்தாடை வாங்க மும்முரம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கடை வீதியில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ரம்ஜான் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். வரும் 28, 29 மற்றும் 31ஆம் தேதிகளுக்கான டிக்கெட் முன்பதிவு துவங்கியது. கேரள மாநிலம் கோழிக்கோடு தொட்டில்பாளையத்தில் புத்தாடை வாங்க சென்ற சிறுவன் மீது தாக்குதல். தனக்கு பிடிக்காத ஆடையை எக்ஸ்சேஞ்ச் செய்ய சென்ற சிறுவனை கடை ஊழியர் தாக்கும் சிசிடிவி காட்சி. நாக்பூரில் அவுரங்கசீப்பின் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம். சேதங்களுக்கு காவல்காரர்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் எச்சரிக்கை. மணிப்பூர் பார்டரில் சட்டவிரோத குடியேறியதாக சிறை வைக்கப்பட்ட மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 27 பேரின் தண்டனை காலம் நிறைவு. இந்தோ மியான்மர் நட்புறவு வாயிலாக 37 பேரை மியான்மர் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. அமெரிக்காவிலிருந்து மேலும் 5,32,000 பேரை நாடு கடத்த திட்டம். நாட்டை விட்டு தானாக வெளியேற ஏப்ரல் 24ஆம் தேதி வரை கெடு விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். காசாவை தொடர்ந்து லெபனான் மீதும் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்.
இஸ்ரேலும் லெபனானும் தங்களின் வாக்குறுதிகளில் உறுதியாக இருக்க வேண்டுமென ஐநா வலியுறுத்தல். நைஜர் நாட்டில் மசூதி மீது பயங்கரவாத தாக்குதல், 44 பேர் உயிரிழப்பு, 13 பேர் படுகாயம். சூடானில் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து அதிபர் மாளிகையை மீட்ட ராணுவம். கிளர்ச்சியில் ஈடுபட்ட துணை ராணுவ படையினரில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் தமிழக வீரர் சங்கர் சுப்பிரமணியன் தோல்வி. மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா 2வது சுற்றில் வெற்றி. இன்று நடைபெறும் 3வது சுற்று ஆட்டத்தில் ரஷ்யாவின் அன்னா கலின்ஸ்கயாவை எதிர்கொள்கிறார் ஜெசிகா பெகுலா. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் நடிக்கும் தக் லைஃப் படம். படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகும் என புதிய போஸ்டரை பகிர்ந்து படக்குழு அறிவிப்பு. AR முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடித்துள்ள சிக்கந்தர் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. ரம்ஜான் ஸ்பெஷலாக வரும் 30ஆம் தேதி படம் ரிலீஸ். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.